இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஹலோ காய்ஸ், பேச்சுலர் சீரிஸ் டே 18. ஸோ மார்னிங்கே ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா சாம்பார் தழும்ப இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஹோட்டலில் நான் சாம்பார் கம்மியாக கொடுப்பாரு, சட்னி வச்சு சாப்பிட்றா அப்படின்னு வரும். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா சாம்பார் அள்ளி கொட்டியிருக்காரு. நல்ல நேரத்தில் இருந்தார் போல. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. கோடிங் டெஸ்ட் இருக்கு. சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு 3 hours ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ 3 hours எப்படி போச்சுன்னு தெரியல. இந்த கோடிங் பார்த்தீங்களா? ஸோ ஒன் லார்ஜஸ்ட் நம்பர், செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். இதுக்கு இவ்வளோ பெரிய கோடிங் போட்டால் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர், செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ நல்ல வெயில் அடிச்சிச்சு, பெட்டெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம மூளையை வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் கோடிங் கையாச்சு. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கிளிப்பு கண்ணு பட்டுச்சு. அந்த செல்லத்தை அப்படின்னு தூக்கியாச்சு. ஸோ பெட்ஷீட்டும் கிளிப்பையும் போட்டு நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸோ வெயில் இப்போ உள்ள வரலாம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஈவினிங் போல இந்த வியூ கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு சாப்பிடலான்னு கிளம்பியாச்சு. ஸோ அப்போ கிளம்பும் போது தான் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் கண்ணில் பட்டுச்சு. 5 rupees ஐஸ்கிரீம் இருக்கு, 15 rupees ஐஸ்கிரீம் இருந்துச்சு. 5 rupees ஐஸ்கிரீம் பார்த்தா நான் உள்ள போனேன். ஏன்னா நம்ம பேச்சுலர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். இந்த 50 rupees ரோஸ் மில்க் கிரீம் சும்மா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஒரு 5 rupeesக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஒர்த் இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரீட். சாப்பிட்ட ஒரு லோயஸ்ட் பிரைஸ் ஐஸ்கிரீம் பிரைஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.